ஏமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? பரத் அப்பளையும் அனுப்புனேன் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி. டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சுமா, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். ஆதியோட கிருஷ்ணா வத்த காரியமா அதான் கூட ஒரு சுத்துவாள் அந்த நிலா ரெண்டு பேரும் என்னமா மாங்காய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாலுங்க. நான் இங்க நின்னுட்டே இருக்கிறேன். நாங்க மூணு பேரும் இன்னும் அவங்கள போனவங்கள காணமேடா. எனது மாங்காய் வாங்கிட்டு வரேன்னு போனாங்களா அத்தையா? ஆமாங்க தம்பி, அதான் அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க. எங்களை இங்கே நில்லுங்க, எங்கேயாச்சும் போயிடாதீங்க, உங்களுக்கு வழி தெரியாது, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம், இங்கே இருந்து வந்துடுறான்ட்டு போனாலுங்க. அவ்வளவு நேரமா நாங்களும் நின்றுட்டு இருக்கிற ஆளையவே காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல இவங்க. அதான் நாங்களும் பேசிட்டு இங்கே நின்றுட்டோம். அவங்க சொன்ன இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் காணுங்க அவங்கள. ஐயா அத்தையா அவங்களால உள்ள வந்துட்டாங்க. அவங்கள உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? உள்ள வந்துட்டாளா? பாத்தீங்களா அவள? எங்களை இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எங்களை இங்க விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாளாங்க. சரி விடுங்கம்மா, அவங்க எல்லாம் மறந்துருப்பாங்க. சரி வாங்க, அதான் உங்களை மட்டும் காணமேன்ட்டு தான் சரி நானே பாக்குறதுக்கு வந்தேன். சரி வாங்கம்மா, வாங்க போல, வாங்கக்கா. சரி வாசிட்ட போலாம். பாத்தீங்களா இவளுங்க நம்ம இங்கே நிக்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. வா போய் பேசிக்கலாம் வா. நீ வேஸ்ட் என்ன பண்றது? வாங்க போலாம். எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. இவளுங்க நம்மள இப்படிதான் விட்டுட்டு போயிருவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி சொன்னா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நானும் கம்முன்னு இருந்தேன். இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் காணுங்கிறப்ப நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம். சரி வா, என்ன பண்றது? பூமாரி சூப்பரா இருக்குதுல்ல இங்க இருந்து பாக்குறதுக்கு. ஆமா சோனி சூப்பரா இருக்குதுடி. இவ்வளவு நாள் நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் வராம மிஸ் பண்ணிட்டோமே. அப்படியே எனக்கு இங்க அப்படியே ஜாலியா படுத்து தூங்கலாம் போல இருக்குது. காத்து பாத்தியா எப்படி வருதுன்னு? செம்மையா இருக்குதுல்ல. அண்ணி இந்த இடம் நல்லா இருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீ? உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்குதா நீ? இந்த மாதிரியும் சொல்ல முடியாது சிம்ரன். இருக்கு பேலஸ்னால நிறைய இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்குது சிம்ரன். உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சோனி அங்கேயே பார்த்துட்டு இருக்காத, வா போலாம். மாயா, எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசே வர மாட்டேங்குதுடி. சூப்பரா இருக்குது பத்தியா? எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? வா, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இன்னும் ரொம்ப தூரம் எல்லாம் போறாங்க பாரு நிறைய பேர். வா நாமளும் போலாம். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம். சரி சோனி, சரி நீயே எடு, செல்ஃபி எடுக்கும் போன்லயே இருக்குல்ல, போன் கையில வச்சிருக்கீங்களா? எடுக்கிறேன். சரி வாங்க நில்லுங்க. அக்கா நீங்களும் வாங்கக்கா. ஓகே சோனி. பூமாரி வா. எடுத்தாச்சு. அப்புறமா எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கலாம். சரியா? 5-6 எடுத்துக்கிறேன். போதும்ல? இன்னும் எடுக்கணுமா? போதும் வா, வேற இடத்துக்கு போறப்ப எடுத்துக்கலாம் வா. எல்லா போட்டோ நல்லா வந்திருக்கா சோனி? செக் பண்ணிக்க ஒரு வாட்டி எதுக்கும். நல்லா தான் வந்திருக்கு சிம்ரன். இதுல எது பெஸ்ட்னு பார்த்து நான் அப்புறமா உங்களுக்கு எல்லாம் அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே சோனி. சரி வாங்க அடுத்த பிளேஸ்க்கு போலாம். அடுத்த பிளேஸ் என்ன? இதுலயே மேல ஏதோ போறாங்க பாரு எல்லாரும் ஸ்டெப் வழியா. அந்த வழியா போலாம் வாங்க. ஓகேக்கா. சிம்ரன் மாயா எல்லாரும் பாரு இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. வாங்க நாமளே இப்படியே போலாம். பார்க்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. எனக்கு இங்கே பேசாம கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்குது. அப்படியே நல்ல ஜாலியா படுத்துட்டே மேலே பார்க்கணும் போல ஆசையா இருக்குது பூமாரி. எனக்குமே அப்படிதான் இருக்குது சிம்ரன். என்ன பண்றது? உட்கார கூட விட மாட்டேங்கிறாங்க இவங்க. போலான்ட்டு. சரி வா, வேற எங்கேயாச்சும் நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். நடந்துட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாதான் நல்லா ரசிக்க முடியும். எங்க பாருடா அந்த பிள்ளைங்களா வந்துட்டு இருக்காங்க. பேசாம அவங்க கிட்டயே சொல்லி ஒரு போட்டோ எடுக்க சொல்லுடா. எவனாவது ஒரு நல்ல போன் வச்சிருக்கீங்களா? நான் தான் அப்படின்னா நீங்களும் இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க. கடைசியில் அந்த புள்ள கிட்ட போய் கேட்கணுமா? இந்த புள்ள ஓவரா சீன் போடுவா. இவகிட்ட போய் மறுபடியும் கேட்க சொல்றீங்க. என் மானத்தை வாங்குறீங்கடா. நாங்களாம் கேட்டா அவ எடுக்க மாட்டாடா. திமிரா பேசுவா, நீயே கேளு. உன் தங்கச்சி தானே? ஆட போற நீ வேற. ஏன் தங்கச்சிங்களா? அவங்கள எனக்கு சுத்தமாவே மதிக்க மாட்டாங்க. சரி இது எதுக்கு கேட்டு பாக்குறேன். சோனி டேய் என்னடா மும்முர்த்தீங்களா? இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? மங்குஸ் மாட்டீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனாலும் இப்படி எங்களுக்கு முன்னாடியே நிக்கிறீங்க அந்த இடத்துல. இது என்னடா Dress எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுட்டு சுத்துறீங்க? ரொம்ப மினிக்கிட்டு இருக்கீங்கடா. டேய் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்தியா? சும்மா தான் கூப்பிட்டேன். எத்தனை வாய் பேசுறா பாரு. சரி விடு மச்சான், கேளு. என்னடா அப்படியே கமெண்ட் இருக்கீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே நம்ம போஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸ்டைலா. ஆமா சோனி, நாங்க இப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்கறியா? எனக்கு போட்டோ எடுக்கணுமா? ஆமா சோனி, என் போனே சரியில்லை, உனக்கு தான் தெரியும்ல. சரி அதான் உன் போன்ல இருந்து போட்டோ எடுத்து அப்புறமா எனக்கு அனுப்பிவிடு. அதான் நான் பார்த்தேன். சரி நில்லுங்க எடுக்கிறேன். எடுத்தாச்சு. சரி சாமி, அதை எனக்கு அனுப்பிடுறியா இப்பவே? டேய் இப்பெல்லாம் உட்காந்து அனுப்ப முடியாது. நான் மெதுவாக தான் அனுப்புவேன். அப்புறமா அனுப்புறேன். சரி சாமி, நீ அப்புறமேல அனுப்பு. அது சரி போங்கடா. இனி எதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? இனி அவ்வளோதான் எடுக்க மாட்டேன். சரி அதான் எடுத்தாச்சுல, இனி என்ன? சரிடா, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சரி நாங்களாச்சும் போய் பார்க்குறோம். தள்ளுங்க. பாத்தியா சீதா, அந்த காலத்துல எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாரு. ஆமாக்கா பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது. நிறைய இடம் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுக்கா. சில இடத்துல மட்டும் தான் விடுறாங்க ஆளுங்களை. பாருங்க அதுக்கப்புறம் எல்லாம் வழியெல்லாம் நிறைய என்னமோ போட்டு எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா மலர், அந்த பக்கம் மேல விடுறது இல்லையாட்டு இருக்குது. ஏதோ பாக்குறதுக்கு அளவாத விடுறாங்க போல இருக்குது. ஏக்காலே மக்கா. ஆமா சீதா பாரு, இந்த பக்கம் கூட கதவுங்களை பூட்டி வச்சிருக்காங்க பாரு. ஏதோ இங்க இருந்து ஏதோ சுரங்க
போட்டோ கூட எடுக்கலாம். எடுக்கட்டு விடுங்க இப்ப வச்சு. சரி எடு, அப்படியே எடு. மாயா நீ எடுக்கறியா? நீ ஏறடி உன்னோட போன்ல. அப்புறம் நான் வேற சரி எடுக்கல, அதுக்கு வேற கத்துவேன். நீயே எடுத்துக்கோ, நான் வேணா அந்த பக்கம் போய் நிக்கிறேன். அட கிருஷ்ணன் அண்ணா வந்துட்டாரு. அண்ணா ஜெனி அக்கா பக்கத்துல நிக்கிறீங்களா? போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்லம்மா, அப்படியே எடு, இங்கே நிற்கிறான். வாங்க, நீங்க முன்னாடி வாங்க அக்கா பக்கத்துல. சரி வாடா வா. இல்லம்மா, பரத்து வந்திருக்கிறான். சரி அவனே வர சொல்லுங்க. வாட மத்த எங்கேயே? இல்லடா பரவாயில்ல, நான் இங்கே நிற்கிறேன், அப்படியே எடுங்க. என்ன சோனி, நிறைய போட்டோ எடுத்துக்கிறியாட்டு இருக்குது? ஆமா சிம்ரன், நிறையவே எடுத்துக்கிறேன். அப்புறமா செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. சரி அம்மா, நாங்க எல்லாம் இந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வாங்க. அட எதுக்கு நீ தனியா போறீங்க? எங்க கூடயே வாங்க. நீங்க பேசிட்டு மெதுவா வருவீங்க. நாங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். நீங்க பின்னாடியே வாங்க, நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். சரி விடு சீதா, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி பார்த்து ஜாக்கிரதையா போங்க, பின்னாடி தான் வருவோம் நாங்க. ஓகே பெரியம்மா. சிம்ரன் நாயா குமாரி வாங்க போலாம். ஜெனிகா நீங்க வரீங்களா எங்க கூட? வர சோனி. சரி வாங்க. இல்ல அண்ணா வந்துட்டார்ல, அவர் கூட சுத்தி பாப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, உங்க கூடயே வரேன். சரி நானும் உங்க கூடயே வரேன். பரத்து வாடா. அம்மா அதான் பிள்ளைங்க போறாங்களாம்மா, நானும் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். நீங்க வாங்க, நான் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பேன். நீங்க அப்படியே பொறுமையா வாங்க பார்த்துட்டு. சரிடா நாங்க அது வந்துருவோம். அது போன் இருக்குதுல்ல, போன் பண்றேன் ஏதாச்சும் காணானா. அம்மா இங்க உங்க அக்கா ஆளவே காணா, உள்ளத எங்க இருப்பானா? தெரியலம்மா, அவங்க இங்கதான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பாங்க. பார்க்கலாம், நம்ம எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலன்னா போன் அடிக்கலாம். சரிடா. சரி போ, பிள்ளைங்க தனியா போறாங்க, நீ அவங்க கூடயே போய் பாரு போ. நாங்க அப்படியே பார்த்துட்டே வரோம் மெதுவா. நாங்க வசதியாவே நடக்க மாட்டோம், மெதுவா தானே வருவோம். போ நீ போ. சரிங்கம்மா. மச்சான் வாட போலாம். சரி வாக்கா, பிள்ளைங்க முன்னாடி நாங்களும் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கலாம் வாங்க. சரி சீதா, சரி வா மலர் போலாம் வா. என்னடா மச்சான், ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்கிறாப்ல இருந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வா போலாம். ஏன்டா எதையோ நீ யோசனை பண்ணிட்டே இருக்கிற? எப்போ பார்த்தாலும் கேட்டால் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறேன். நீயே சொல்லுவேன்னு பார்த்தா வாயை திறக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்கிறான். அட வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தால் சொல்லுவில்ல வா. நீ இப்படியே சொல்லிட்டு இரு, ஒன்றும் இல்லைன்ட்டு. எப்போ பார்த்தாலும் ஏதோ சிந்தனையிலேயே இருக்கிறான். என்னமோ பண்ணிட்டு இருக்கிறா, என்னன்னு கண்டுபிடிக்கிற இரு. என்னடி பாடுற? நல்லாதான் பாடேண்டி. எனக்கு என்னடி சின்ன பிள்ளை தெரியும் பாக்கல. நான் சும்மா ஏதோ வாய்க்கு வந்து வளர்றேன். வளர்னாலும் கொஞ்சம் நல்ல பாட்டாதான் பாடேண்டி. ஆமா, இவ பெரிய நாட்டிய பேரொலி, இவளுக்கு நல்ல பாட்டு பாடுறதுக்கு. மின்சார கண்ணா என்னன்னா என் ஆசை ஓசை கேளாய். நீ கூட பாடவே வேண்டாம். அவளோட நீ ஆடவே வேண்டாம், காலெல்லாம் வலிக்குதுடி. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம்டி. ஆமாடி, ரொம்ப டயர்டா இருக்கு. பேசாம இங்கே கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா? நல்ல ஜில்லுன்னு இருக்குதுடி. எனக்கு ஓகே தான் சின்ன பிள்ளை. உனக்கு ஓகேதா? நீங்க படுக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்கடி, திட்டுவாங்க. பேசாம கொஞ்ச நேரம் வேணும் உட்காந்துக்கலாம். யாசன் பிள்ளை இங்க படுத்து திட்டுவாங்களா? என்ன உனக்கு இங்க பாய் தலக்காணி போட்டு தருவாங்களா? நல்லா படுத்துக்கோனே. அவங்களே சுத்தி பார்க்கற கொடுக்குறாங்க, இதுல வேற இவ படுக்கிறாளாமா. இங்க நல்லா தூங்கினாலும் நல்லா ஜாலியா தான் இருக்குது யாசன் பிள்ளை. இப்படியெல்லாம் இங்க மனுஷங்க வாழ்ந்துருப்பாங்க அந்த காலத்துல. நாம அப்ப பிறந்திருக்கணும் சின்ன பிள்ளை. பேசாம இங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்காரியாவே இருந்திருக்கலாம். நல்லா இருக்குது பாரு இங்க எல்லாம் இருக்கிறதுக்கு. அது என்னமோ சரி தாண்டி. எனக்கு இங்க இருந்து போறக்கே மனசே வரமாட்டேங்குது சின்ன பிள்ளை. எனக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா டைம் முடிஞ்சது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி துறக்குவாங்கடி. போய் தான் நான் போகணும். இது என்ன நம்ம வீடா? நாங்க போக மாட்டோம்னு சொல்றதுக்கு. எனக்கு என்னமோ பேசாம இங்கே ஏதாவது ஒரு வேலையை வாங்கிட்டு நம்ம 2 பேரும் இங்கே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இந்த அரண்மனையிலேயே வாழ்ந்துக்கலாமா சின்ன பிள்ளை? நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றது கரெக்டு தான், எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா நமக்கு இங்க என்னடி வேலை கொடுப்பாங்க? ஊட்டி துடைக்கிற கூட நம்ம ஆக மாட்டோம். நமக்கே அது தெரியும். இங்க எல்லாம் க்ளீன் பண்ற வேலை வேணா கொடுப்பாங்க, அது நமக்கு சுத்தமா வராது. வேற என்ன வேலைக்கு தான் இங்க நம்ம வர்றது? அடப்பு, யோசிக்கிறது கூட நல்லா யோசிக்க மாட்டியா சின்ன பிள்ளை? எப்ப பார்த்தாலும் க்ளீன் பண்றது துடைக்கிறது பெருக்கிறதுன்ட்டு உனக்கு இதை விட்டா நல்லதாவே தோணாதா? அது கூட நமக்கு கிடைக்காதுன்னு சொல்ற. நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிற? இவ பெரிய அப்படியே 2-3 டிகிரி வாங்கி வச்சிருக்கிறா. இவளுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்க போறாங்க பாரு. அடி போடு சின்ன பிள்ளை, நமக்கு கிடைக்கதே இல்லையோ, நம்ம நல்லா யோசிக்கணும்ல ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கூட்டுறது பெருக்கிறதுன்னு. நம்ம வீட்டுல தான் செஞ்சு வெறுத்து போய் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து கூட்டணும் கூட்டணும். நான் ஏதோ அரண்மனை வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். இவ கூட்டுறதை பத்தி தொடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப இருக்கிற நிலைமையில நீ அரண்மனை வாழ்க்கை வாழணும்னா நீ செத்து ஆவியாகி வந்து வேணா இங்க அப்படியே குடியிரு. அடி போடி, உங்ககிட்ட கேட்டேன் பாரு. உங்ககிட்ட கேட்டா என்ன சாக சொல்றியா நீயே? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னை போய் சாக சொல்றா? போடி, உனக்கு ஒரு கூறும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்க மாட்டேங்கிற நீ பாட்டுக்கு எதையாவது லூஸ் மாதிரி பேசு. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. என் ஆசை எவ்வளவு பெரிய ஆசை, உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா நெகட்டிவாவே பேசுறா பாரு. ஆமா நான் பாசிட்டிவா பேசிட்டா மட்டும் அப்படியே உன்னை இங்க தங்க கூப்பிட்டுருவாங்க. இருக்கு, இதுக்கு மேல இருந்து உனக்கு பைத்தியம் தான் குடிச்சிருவா. போலாம். போடி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரலாம். சும்மா போலான்ட்டு போய் என்ன பண்றது? போனது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. போய் அந்த டுப்பிக்கார மூஞ்சி பார்த்துட்டு அங்கே திண்ணையிலேயே போறவனுமா.
என்னடி நிலா இப்படி பேசிட்டு இருக்கிற? சுத்தி பார்க்கறதுக்கு வந்தா உனக்கே இப்படி எல்லாம் தோணுதே. அப்போ உண்மையிலேயே இங்க இருந்தவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க அப்போ? ஆமாடி சின்ன புள்ள, நீ சொல்றது சரிதான். நமக்கு கொஞ்ச நேரம் வந்து பாக்குறதுக்கே இப்படி எல்லாம் தோணுதே. அப்ப அந்த காலத்துல எல்லாம் இதுக்காக தான் போரெல்லாம் நடந்திருக்க மாட்டிருக்குது. ஏண்டி இதக்கா இங்க வாங்க, இவங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்கக்கா. அதான் நான் பாரு என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அடியே சின்ன புள்ள நிலா, ஏண்டி எங்க வெளியவே நிக்க சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு இங்க வந்துட்டீங்க? ஐயோ நிலா, ஆமால இவங்களை அங்க நிக்க சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் மறந்துட்டு. ஐயோ இரு சின்ன புள்ள, நானே சமாளிச்சுக்கிறேன். இல்லக்கா நாங்க வந்து பார்த்த அப்புறம் உங்களை காணோம். சரி அதான் நீங்க உள்ள வந்துட்டீங்க, நாங்களும் வந்துட்டோம். ஆமா நல்லா சொல்றீங்க போங்கடி. நீங்க உள்ள வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் இந்த காளி மக்கவாய் வந்து உங்களை கூட்டிட்டு வந்தா. ஆமாக்கா, நான் எங்க அண்ணன் பையன்கிட்ட தான் சொல்லிட்டு, டேய் அவங்கள காணடா நாங்க உள்ள போறோம் நீ பார்த்து கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம் போல. நாங்க அங்கேயே சின்ன புள்ள நின்னுட்டு இருந்தோம். சரி வழியிலேயே ஏன் நிக்கணும் கொஞ்சம் ஒதுங்கி நின்னுட்டு இருந்தோம். ஆனா உடிச்சிட்டு இவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறவாரு. அவங்க மறந்துட்டு வேணும்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க என்ன இங்க வந்து ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ சும்மா அப்படியே உட்காந்தோம். இங்கே நல்லா இருக்குதா உட்காருக்கு, அதான் அப்படியே உட்காந்துட்டோம். சரி சரி உட்கார்ந்தது போது எந்திரிச்சு வாங்க. எல்லாரும் நீ கிளம்புறதாமா? கிருஷ்ணவர் இப்பதான் சொல்லிட்டு போறான். நானே உங்களை காணன்னு சொல்லி தான் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். சரி நல்ல வேலை இங்கே பார்த்துட்டோம். சரி வாங்கடி போகலாம். சரி என்னடி சின்ன புள்ள உடனே கூப்பிடுறாங்க? இப்போ என்ன இங்கேருந்து போகணுமா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமே. சரி வா, என்ன பண்றது, இன்னொரு டைம் வரலாம் வா. ஆட போ சின்ன புள்ள, நம்ம எங்கே நீ வர்றது? போறப்ப எல்லா இடத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு போவோம். எங்க நம்ம வர்றது? பாரு இப்பதான் ஒரு கற்பனை பண்ணிட்டு அழகா இருந்தேன். சே நம்மளும் இங்க வாழ்ந்துருந்தா எப்படி இருப்போம். அத கற்பனை பண்றதுக்கு கூட விட மாட்டாங்கப்பா. உடனே வாவான்ட்டு போடி சின்ன புள்ள. எனக்கே கடுப்பாக கோவமா வருது. சே என்னடி ரெண்டு பேரும் உட்காந்துட்டே இருக்கிறீங்க? வாங்க போலாம். பிள்ளைங்களும் வெளியே போயிட்டாங்க. நடங்கக்கா வர்றோம். சரி சரி வாங்கடி சீக்கிரமா, நாங்க போயிட்டு இருக்கிறவா. பிள்ளைங்க வேற எல்லாம் தனியா நின்றுட்டு இருக்கிறாங்க. சரிக்கா நீங்க போங்க, நாங்க வர்றோம். மறுபடியும் எங்கேயாச்சும் போயிடாதங்கடி, கரெக்டா வந்துருங்க. சரி வாடி நீல, அவங்க வேற வாவான்ட்டு சொல்லிட்டு போறாங்க. வா, நம்ம இந்த தர்பார் விட்டு காலி பண்ணி தான் ஆகணும். எந்திரி எந்திரி போலாம். அம்மா இந்த அடுத்தது எங்க சின்ன புள்ள போறது? வாடி, அவன் வேற என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. ஏதோ இங்க கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏதோ வனமாமா, பிருந்தாவனமா என்னமோ சொன்னான். அங்க போயிட்டு நாளைக்கு ஊருக்கு போலான்னு சொல்லியிருக்கிறான். வா சரி வா, பசிக்குது, சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்துக்கு போலாம் வா.